நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் போல இன்றைக்கும் இந்த மாதத்தின் முதல் சபை கூடுகையில் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நம்மை உணர்த்தி கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பந்தியை குறித்து நான் உங்களோடு கூட பிரசங்கிக்கலாம் என்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த உணர்த்துதலின்படி நிச்சயித்திருக்கிறேன். ஸோ 7 aspects ஆஃப் த லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய பந்தியை குறித்த 7 கண்ணோட்டங்கள், 7 truths, 7 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இன்னொரு பாடத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திட்டு நான் அதற்கு போகிறேன். ஒரு சீஷன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷன், இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவர், இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த உடனே, இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே தொடர்ந்து அவர் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களை யோசித்து பார்க்கும்பொழுது 10 காரியங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் வேதத்திலிருந்து. பாஸ்டர் சமீபத்தில் பேசின செய்தியில் ஜான் விமல் ஐயா சொன்னாங்க, ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம் பண்ணிவிட்டு இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்னு ஒரு பாட்டை பாடிட்டு போகிறது கிறிஸ்துவை பின்பற்றுவதில்லை, வாழ்நாள் முழுக்க இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமேன். இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல், இட்ஸ் நாட் அ ஸ்டைல் ஆஃப் லைஃப். ஏதோ ஒரு பாணி கிடையாது. இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள், 10 musts ஆஃப் அ டிசைபிள். ஒரு சீடனுடைய 10 காரியங்கள் இயேசுவை பின்பற்றும் போது அவன் செய்ய வேண்டியது. முதலாவது, அவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தில், திரித்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரித்துவத்தை விசுவாசிக்காமல் வேறு ஏதாவது பேரில் ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் நீங்கள் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமேன். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும், தனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். மூன்றாவது, சபையிலே ஒழுங்காக முறையாக கூடி வர வேண்டும். வாரம்னு இல்லை, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கூட கூட வேண்டியது இருந்தால் கூடணும். அனுதினமும் ஆதி சபையில் கூடினார்கள். அனுதினமும் நம்ம கூடுகிற அளவுக்கு நம்ம சபை கூடுகையில் மீட்கப்பட்ட சமுதாயமாக, ரிடம்டிவ் கம்யூனிட்டியாக கூடி வர வேண்டும், அன்புக்கும் நற்கிரிக்கும் பக்தி விருத்திக்கும் ஏவப்படும்படியாக. நான்காவது, கர்த்தருடைய பந்தி என்று சொல்லக்கூடிய ராப்போஜனத்தை, திருவிருந்தை சீஷர்களுடைய குடும்பங்களோடு சபையோடு சேர்ந்து அனுசரிக்கிறவராக இருக்க வேண்டும். கோயம்புத்தூர் பகுதியில் சில கள்ளோபதேசங்கள்லாம் பரவிட்டு இருக்கு. கணவன் மனைவியும் சேர்ந்து கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இதுதான் சர்ச்சுன்னு முடிச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன வியாதி வந்தாலும் அதுக்கு ஒரு கம்யூனியன் எடுத்துக்கிறாங்க. கம்யூனியன் எடுத்தால் வியாதி சரியாக போய்டுன்னு ஷார்ட்கட்டு ஒரு உபதேசம் போயிட்டு இருக்கு. கர்த்தர் சுகமாக்குகிறார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. முந்தா நாள் கொடுத்திருக்கிறார். பேய் ஓடணும்னு எல்லா பேய்க்கும் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, சில பேய்க்கு தான் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. பொதுவாக பேய் ஓடுனா ஓடணும். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னால் பேய் ஓடணும், இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னால் நோயும் ஓடும். விசுவாசத்தோடு நம்ம, ஆமாம், அவளுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் வியாதிக்கிறமே அழிஞ்சு போ, இந்த உடம்பை விட்டு வெளியே போ, சுகமாயிடு அப்படின்னு சொன்னேன். சாயங்காலம் சுகமாச்சு. நைட்டெல்லாம் என்னை தொந்தரவு பண்ணி அவள் தூங்க விடாமல் நான் நேற்று ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை. காலையில் 6 மணிக்கு எழுந்து தூங்கி கொஞ்ச நேரம் கழித்து இப்போ 3வது 6வது நிலையில் நான் இருக்கிறேன். அப்போ நம்ம கம்யூனியன் என்பது சீஷர்கள் மற்ற சீஷர்களோடு சேர்ந்து அனுசரிக்கணும். சீஷர் குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து அனுசரிக்கணும். ஒரு சீஷர் குடும்பம் மட்டும் அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கிறது கம்யூனியன் ஆகாது. சரிங்களா? எடுத்துக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதே பழக்கத்தில் அப்படியே தொடர்ந்து கூடாது. கோயம்புத்தூரில் அப்படிலாம் செய்கிறாங்க, வேறு எங்கெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியல. அடுத்தது 5வது, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று, சீஷர்கள் தலை மூடுதல், ஹெட் கவரிங் அண்ட் மாடஸ்டி, அதாவது தகுதியான வஸ்திரம் அணிதல். அது குறித்து நம்ம இவைகளெல்லாம் டீட்டெயில் இன்னொரு நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். 6வது, தன்னுடைய தேவைகளுக்காக வேலை செய்தல். வேலைக்கு போகிறது ஒரு முக்கியமான காரியம். சபைகளில் அதை யாரும் ஞாபகப்படுத்துகிறாங்களா, போதிக்கிறாங்களான்னு தெரியல. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. உங்கள் சிலர் ஒழுங்கு இல்லாமல் சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காங்க, வெட்டி பயலாக இருக்கிறாங்க, வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. அவங்க நலமான வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு முக்கியமான காரியம். அதை தொடர்ந்து லவ்விங் அண்ட் ஹெல்பிங் ஒன் அனதர் ஃபினான்சியலி. சபையில்
சபை மக்களோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், பொருளாதார உதவிகள் செய்யணும், எஸ்பெஷலி சப்போர்ட்டிங் த மிஷன், பிரதான கட்டளை நிறைவேற்றக்கூடிய சுவிசேஷ ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும். 8வது, ஹானரிங் சர்ச் எல்டர்ஸ் ஆர் பாஸ்டர்ஸ் ஆர் மிஷனரிஸ். சபை மூப்பர்களை, சபை ஊழியர்களை, மிஷனரிகளை நாம் கனப்படுத்தணும். கனப்படுத்தணும்னா 2 விஷயம், ரெஸ்பெக்டிங் அண்ட் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிங். மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல் பேச்சு கேட்கணும், அவங்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்யணும். 9வதாக அதை தொடர்ந்து அக்செப்டிங் சர்ச் டிசிப்ளின்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். சபையில் இருக்கிற ஊழியர்கள் மூப்பர்களுடைய ஆவிக்குரிய கடிந்து கொள்ளுதலை, ஒழுங்கு நடவடிக்கையை, அவர்களுடைய சிக்ஷையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. உற்சாகப்படுத்தினா எல்லாரும் சந்தோஷமாக இருக்குது. மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதமெல்லாம் கர்த்தர் அற்புதமாக நடத்துவார், அல்லேலூயானா அல்லேலூயான்னு சொல்லுவோம். ஒழுங்காக இரு, கர்த்தர் சிரிச்சிப்பார்னு சொன்னால் என்ன இப்படி பேசுகிறாருன்னு யோசிக்கிறோம். கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா கீழ்ப்படிதல். ஆமாம், அது நம்ம செய்தி வந்துக்கிட்டு இருக்குது பின்னால், நான் அதை அறிமுகப்படுத்திக்கிட்டே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். கீழ்ப்படிதல், இயேசுவின் எல்லா உபதேசங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. 10 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு சீசன் கடைபிடிக்க வேண்டிய இந்த முக்கியமான காரியங்களில் ஒன்று திருவிருந்து, ராவிருந்து, ராப்போஜனம், கர்த்தருடைய பந்தி. இதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி சில சபைகளில் வெள்ளையாக துணி போட்டுட்டு தான் திருவிருந்து எடுக்கணும்னு சட்டம் வச்சுருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்கு மரியாதைகள். இன்றைக்கி பார்த்து அம்மா வெள்ளையாக கட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, நம்முடைய உள்ளம் வெள்ளையாக இருக்கணும். நான் கூட வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கேன், ரொம்ப நாளாக தொங்கிட்டு இருந்துச்சு, அதனால் மாட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி வெள்ளை துணி போடலாம் திருவிருந்து தரமாட்டேன்றாங்க. பாவம், பாரம்பரியம், மனித சட்டங்கள். அடுத்தது கால் கழுவுனா தான் திருவிருந்துன்னு அடம்பிடிக்கிறாங்க. கால் கழுவுறதுலாம் தப்பு கிடையாது. ஒரு நாள் கால் கழுவுறதில்ல, ஒருவருடைய கால்களை அனுதினமும் கழுவக்கூடிய அளவுக்கு இறங்கி தாழ்மையாக பணிவிடை செய்ய, சேவை செய்ய நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், இல்லையா? அப்போ யாருக்கும் இறங்கி எவ்வளவோ நம்ம சேவை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ராவிருந்து, ராத்திரியில் மட்டும்தான் கம்யூனியன் எடுக்கணும்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சபைகள் தான் பெரிய சத்திய சபைகள், பரிசுத்த சபைகள் மாதிரி இருக்கிறாங்க. சிலர் தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள ஏற்றுக்கலாம். ஆனால் தெரிஞ்ச இதுதான் சரின்னு வாதாடுறாங்க, பத்திரிக்கை போடுறாங்க, புத்தகம் போடுறாங்க. அவங்க அடுத்த சபைகளையும் ஊழியங்களையும் குறைச்சி மதிப்பிடுறாங்க. ராத்திரியில் தான் 6 மணிக்கு மேலே தான் கம்யூனியன் வைக்கணுன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் கூடி வருகிறீர்களோ, as often as you come together, நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் வரும்போது சொல்லிகிட்டே வந்தார், மாதத்தில் ஒரு நாளான்னு இல்லை, கூடும்பொழுதெல்லாம் நம்ம கம்யூனியன் அனுசரித்தா நல்லா இருக்குமே. சபை, ஆதி சபை கூடும்பொழுதெல்லாம் அப்பம் விட்டார்கள், நாமும் அப்படி செய்யலாம் என்னார். அதுக்கு கூட நீங்கள் தான் ஒத்துழைக்கணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. ஸோ இந்த திருவிருந்தை குறித்து, ராவிருந்தை குறித்து, கர்த்தருடைய பந்தியை குறித்து சுருக்கமாக நம்ம 7 சத்தியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19வது வசனம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 22:19 படிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, போஜனம் பண்ணின பின்பு எல்லாரும் படிங்க. சரி, 19 படிக்க சொன்னேன். நீங்கள் நிறைய வசனம் படிச்சிருங்க, உற்சாகமாக, ரொம்ப மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். முதலாவது, சரிங்களா? திருவிருந்தை குறித்த முதல் சத்தியம், ரிமெம்பரிங் த கிராஸ் ஆர் த பேமெண்ட் தட் ஜீசஸ் டிட் ஆன் த கிராஸ். சிலுவையை நினைவு கூறுகிறோம், சிலுவை நாதராகிய இயேசுவை நினைவு கூறுகிறோம். சிலுவையில் அவர் செலுத்தின பிராயச்சித்தத்தை, பாவ நிவாரண பலியை நினைவு கூறுகிறோம். ப்ராபிசியேஷன், பாவ பரிகாரம், பாவ நிவாரணம். சொல்லுங்கள், பாவ பரிகாரம், பாவ நிவாரணம். அது சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு பதிலாக, பிரதிநிதித்துவமாக, நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நமக்காக, நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரித்தார்.
நாம் தண்டனை பெற வேண்டிய இடத்தில் அவர் தண்டனை பெற்றார். நாம் அசிங்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அசிங்கப்பட்டார். நாம் அவமானப்பட வேண்டிய இடத்தில் அவர் அவமானப்பட்டார். நாம் நிர்வாணமாய் தொங்க வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக, நமக்கு பதிலாக நிர்வாணமாக தொங்கினார். மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் தைல குப்பி எடுத்து வந்து, விலை உயர்ந்த தைல குப்பி, 300 பணம், 300 தினார், ஒரு வருஷ சம்பளம், விலை உயர்ந்த தைல குப்பி, அதை கொண்டு வந்து உடைத்து அவருடைய தலையின் மேலே ஊற்றி, பாதத்தில் ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் செய்ததை நினைக்கும்படி எங்கெல்லாம் என்னுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்கிறார். முதலாவது அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அவள் சிறந்த காரியத்தை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னால் இயன்றதை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். இயன்றதுன்னா எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ அவ்வளோ செய்திருக்கிறான்னு சொல்கிறாரு. மூன்றாவது என்ன சொல்கிறாருன்னா, இவள் செய்தது எல்லா இடத்துலையும் சொல்லப்படுங்கிறார். தன்னை பெற்ற தாய் மரியாதை பற்றி சொல்லப்படும்லாம் சொல்லலை. தன் மார்பிலை சாய்ந்திருந்த யோவானை பற்றி சொல்லப்படும்லாம் சொல்லலை. துருத்துருன்னு இயேசுவை பின்பற்றின பேதுருவை பற்றி சொல்லப்படலாம் சொல்லலை. இந்த பெண்ணை குறித்து, தன்னை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கே சொல்லப்படும் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அவள் உண்மையா இயேசு எனக்காக மரிக்க போகிறார். மரிக்கிறதுக்கு முன்னால் அந்த கடைசி வாரத்தில் அவர் பேசிட்டு இருக்கிறார். நான் உங்களுக்காக மரிக்க போகிறேன், பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன், இவர்கள் என்னை பிடித்து சிலுவையில் அடிக்கப் போகிறார்கள், சொன்னபடியே நான் போகிறேன், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப் போகிறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஒரு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்ட நேரத்தில் இந்த பெண் வந்து தைலத்தை உடைத்து ஊற்றும் பொழுது அவளுடைய ஆவிக்குரிய தெளிவை, அவளுடைய ஆவிக்குரிய பக்தியை, அர்ப்பணிப்பை, அவளுடைய ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு அவள் விசுவாசித்த விசுவாசத்தை, அவளுடைய இருதயத்தை ஸ்கேன் பண்ணி ஆண்டவர் பார்க்குறார். என்ன பார்க்குறாருன்னா, இவளுக்காக நான் மரிக்கப் போகிறேன் என்பதை புரிந்து கொண்டு எனக்காக இவர் உயிரே கொடுக்க போகிறார், அடிக்கப்பட போகிறார், நொறுக்கப்பட போகிறார், ரத்தம் சிந்த போகிறார், எனக்காக எல்லா அவமானங்களையும் சகிக்க போகிறார், என்னை மன்னிப்பதற்காக, என்னை விடுவிப்பதற்காக இவர் எல்லாம் செய்ய போகிறார். இவரை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக, இவர் உயிர் தெழுவார் என்கிற நம்பிக்கைக்கு ஆதாரமாக, இவர் என் இரட்சகர், இவர் உங்கள் இரட்சகர், இவர் உலகத்தின் இரட்சகர் என்கிற சுவிசேஷத்தினுடைய அடையாளமாக நான் இவருக்கு என்னிடத்தில் இருக்கிற விலை உயர்ந்ததை கொடுத்து அபிஷேகம் பண்ணுகிறேன். என் நன்றி, என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய ஆராதனையை, என்னுடைய நேசத்தை, என்னுடைய பாசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று அவள் வெளிப்படுத்தினாள் என்பதை அவர் அங்கீகரித்து, இதை போல என்னை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை போல என்னை ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், இவளை போல என்னை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும், இவளை போல ஒவ்வொருவரும் என்னிடத்தில் அன்பு வைக்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும் என்று இவளையே உதாரணமாக சொல்லுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அதாவது சிலுவைக்கு ஏசினார் போகிறதுக்கு முன்னாலே சிலுவையை நினைத்து பார்த்தவள் இவள். கம்யூனியனை ஆண்டவர் ஆரம்பித்து வச்சாரு, அவர் மரித்த பிறகு கம்யூனியனை கொண்டாடணும். அதுக்கு முன்னாலே கம்யூனியனை வார்த்தை இல்லாமல், பாடல் இல்லாமல், இசை இல்லாமல், எந்த ஒரு கவிதையும் இல்லாமல் அமைதியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி மரணத்தை நினைவு கூர்ந்தாள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவ்வளோ மாதிரி புரிஞ்சுக்கணும், இவ்வளோ மாதிரி விசுவாசிக்கணும், இவ்வளோ மாதிரி சத்தியத்தை கவனிக்கணும், இவ்வளோ மாதிரி ஏற்றுக்கணும், இவ்வளோ மாதிரி ஆவியானவர் உணர்த்துகிறதுக்கு சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கணும். அதனால் இவளையே உதாரணமாக சொல்லுங்கன்ட்டு. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? திருவிருந்தில் கிறிஸ்துவை நினைத்து பார்க்கிறோம், அவருடைய தியாக பலியை நினைத்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11:24 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நாங்கள் சபையாக கூடுகிற சில இடங்களில் ஒரு வாசிக்க எல்லோரும் பின்னால் சொல்லுவோம். ஏன்னா படிக்க தெரியாதவங்க, சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க. நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க, எல்லோரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஐயா வந்து இங்கே எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலான்ற ஒரு நல்ல வழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:24. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்ம சுவிசேஷத்தில் வாசித்த அதே வார்த்தையை தான் இங்கே பவுல் ரிப்பீட் பண்ணுறார். லூக்கா 22:19 இயேசு என்ன சொன்னார்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ அவரை எப்போ நினச்சி பார்க்கலாம்? இதில் ஒரு கள்ளோபதேச கூட்டம், பைபிள் ஸ்டூடெண்ட், ஜெகோவா விட்னஸ், அந்த மாதிரி கூட்டம்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்யணுங்கிறாங்க. அது கரெக்டாக அந்த பஸ்கா தேதி வந்தால் தான் செய்யணுங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்பொழுதெல்லாம் இதை செய்யுங்கள் என்றார். ஸோ முதலாவது அவருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய சிலுவை பாடுகளை, முக்கியமாக அவர் சிலுவையில் நமக்கு செலுத்தின பிராயச்சித்தத்தை நாம் நினைவு கூறுகிறோம். 25வது வசனத்தையும் நம்ம அப்படியே படிக்கலாங்களா?
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த வார்த்தை கவனிங்க, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம், அதாவது whenever you drink, எப்பெல்லாம் இதை குடிக்கிறீங்களோ, அப்படின்னா எப்போ வேணாலும் செய்யலான்னு அர்த்தம். வாரமும் செய்யலாம், தினமும் செய்யலாம். நம்ம எப்பெல்லாம் சபையாக கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் செய்யலாம். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பஸ்கா பண்டிகை என்பது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதே மாதிரி தான் சொல்கிறார். அப்படின்னா பஸ்கா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து பாஸ் ஓவர் அப்படின்னா கடந்து போகுதல், கண்டும் காணாமல் போகுதல். அந்த சங்காரத்துவதன் வரும்பொழுது யார் வீட்டிலெல்லாம் அந்த நிலைக்கால அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேய்க்கப்பட்டிருந்ததோ அவர்களை தண்டிக்காமல், அவர்களை அழிக்காமல், சங்காரம் பண்ணாமல், கண்டுகொள்ளாமல் கடந்து போனான், பாஸ் பண்ணி போனான். ஓவர் பிரிட்ஜின்றாங்களே, இடிச்சுக்கிட்டு போகாமல் தாண்டி போகிறது தான் ஓவர் பிரிட்ஜ் இல்லையா? அப்போ பாஸ் ஓவர், அவர் கடந்து போனார். அப்போது பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை நமக்கு கொடுக்காமல் இயேசுவின் ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து கடந்து போவார். உங்களுக்கு எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு நரகம் இல்லை. இந்த நற்செய்தியை சொல்றது கூட அநேக ஊழியர்களுக்கு தைரியமும் இல்லை, தெளிவும் இல்லை. நரக பயத்திலே சர்ச்சை ஓட்டிட்டு இருக்கிறாங்க, ஊழியத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஒன்று நரக பயத்தை கொடுக்கறது, இல்லைன்னா வருகையில் நீ கைவிடப்படுவென்ற ஒரு பயத்தை கொடுக்கறது. அதில் ஒரு ஃபேமஸான பிரசங்கியார் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி உலகமெல்லாம் சுற்றி பல பேரை ஏமாற்றிட்டு இருக்கார். அவர் வருகையை பற்றி மட்டும்தான் பேசுவார். ஒரு பயத்தை உருவாக்கி, பயத்தின் அடிப்படையில் ஆண்டவரிடத்தில் வருவது உண்மையான அர்ப்பணிப்பு கிடையாது. அன்பின் அடிப்படையில் வர வேண்டும், நன்றியின் அடிப்படையில் வர வேண்டும் இல்லையா? அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல், அதுதான் உண்மையான ஆராதனை. பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிறது வேற, ஐயோ அடிச்சிடுவாரான்ற பயங்கிறது, நரகத்துக்கு போயிடுவாங்கிற பயங்கிறது தேவையில்லை நமக்கு. அப்போ அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். மத்தேயு 26:26-28 இப்போ நம்ம வாசிக்க தேவையில்லை. அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சரிங்களா? நம்ம மேலே எல்லாம் கணக்கெல்லாம் தீர்த்துட்டார் ஆண்டவர். எல்லாம் தலைமையில் கை வச்சு சொல்லுங்க, என் மேலே பாவம் இல்லை, என் மேலே சாபம் இல்லை, என் மேலே தேவ கோபம் இல்லை. இயேசு எனக்காக மரித்தார், இயேசு என் தண்டனை ஏற்றுக்கொண்டார், இயேசு எனக்கானதை செலுத்தி விட்டார். நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அங்கீகரிக்கப்பட்டவன், நான் அன்புக்குரியவன். அல்லேலூயா. ஆமாம், இதை மறந்துடக்கூடாது. இதை நினைத்து பார்க்க வேண்டும். திருவிருந்த சந்தோஷமாக அனுசரிக்கணும். ஆமென். திருவிருந்த நன்றியாக அனுசரிக்கணும். திருவிருந்த ஆண்டவர் மேலே அன்பாக பாசமாக அனுசரிக்கணும். நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை ஜெயிலில் பிடிச்சி போடணும், சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருந்து சாகணும். அப்படிப்பட்ட உங்களை ஒருத்தர் வந்து காப்பாற்றிட்டார், ஒரு பைசா செலவில்லாமல், கைமாறு கருதாமல் காப்பாற்றிட்டார். எவ்வளோ நன்றியாக இருப்பீங்க. அவருக்கு என்ன செய்யணுமோ செய்வீங்க இல்லையா? அவருக்காகவே வாழ்வீங்க. இன்றைக்கி நான் வாழறதே உங்களால் தாங்க. அதை விட பெரிய காரியத்தை கர்த்தர் இயேசு நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாழ்வது அவரால் தான், நம்ம விடுகிற ஒவ்வொரு மூச்சு அவரால் தான். அந்த நன்றியோடு, அந்த பாசத்தோடு, அந்த அன்போடு இந்த நாளில் நாம் திருவிருந்தை அனுசரிக்க வேண்டும். அவரை நினைவு கூறுவதற்காக, சிலுவையை நினைவு கூறுவதற்காக, பிராயச்சித்த பலியை, பாவ நிவாரண பலியை நாம் நினைவு கூறுவதற்காக நாம் திருவிருந்து அனுசரிக்கிறோம். இரண்டாவதாக, முதலாவது ரிமெம்பரிங் த கிராஸ், ஜீசஸ் பேமெண்ட் ஆன் த கிராஸ். இரண்டாவதாக, எம்பாடிட் பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அமங் அவர் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். நம்முடைய துதி மற்றும் ஆராதனையின் மத்தியிலே இருக்கிற, நம்முடைய சபை கூடுகையில் இருக்கிற கர்த்தருடைய பிரத்யட்சமான பிரசன்னத்தை நம்பி நாம் திருவிருந்து அனுசரிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. எம்பாடிட் பிரசன்ஸ் அப்படின்னா பிரத்யட்சமாக நம்ம மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நல்ல ஒரு ஊழியர் ஆர் ஸ்டான்லி அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாருன்னா, 3 எஃப் சொல்லியிருக்கிறார். ஃபீலிங், அடுத்தது வந்து ஃபெய்த், அடுத்தது ஃபேக்ட்.
இப்படி தான் ஒரு ஆர்டர் வச்சுருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. அது தப்பு. அவங்க முதல்ல ஃபீல் பண்ணுறது, அந்த ஃபீல் பண்ணுறத நம்புறது, அதுதான் சத்தியம் உபதேசம்னு சொல்கிறது. இது தப்பு. நம்ம முதல்ல ஃபேக்ட், அது ஒரு ஆர்டருக்காக எஃப்ல சொல்கிறோம். கரெக்டாக சொல்லப்போனால் ட்ரூத், முதல்ல சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம நம்பணும். ஃபெய்த், நம்புறதை ஃபீல் பண்ணணும். இதுதான் சரியான ஆர்டர். முதலாவது சத்தியம், ரெண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது உணர்வு. சரிங்களா? சத்தியத்தை அனுபவமாக்கணுமே தவிர அனுபவத்தை சத்தியமாக்கக்கூடாது. இன்றைக்கி வந்த எல்லா கலோபதேசத்துக்கும் அதான் பிரச்சனை. அப்போ சத்தியத்தை சத்தியமாக எடுத்துக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அல்லேலூயா. இது சபைக்கு தான் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தாது. உண்மையான சீசர்களுக்கு தான் பொருந்தும். அப்போ அந்த சத்தியத்தை அப்படியே எடுத்துக்குமா, ட்ரூத் எடுத்துக்குமா? சொல்லுங்கள், தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், கர்த்தர் என் மேலே இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்போ வசனத்தை நம்ம நம்பணும். முதல்ல சத்தியம் வசனம், அதை அப்படியே நம்பணும், அதை அப்படியே உணரணும். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டிங்க ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். இந்த கட்டடத்தை நான் சொல்லலை, நாம் கூடி வருகிற கூடுகையை சொல்கிறேன். எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். இயேசு என்ன சொன்னார்? 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் அங்கே வருவேன் கிடையாது, இருக்கிறேன். அல்லேலூயா. 2 பேர் இயேசுவின் சீடர்கள் கூடனால இயேசு அங்கே இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் 2 பேர் கூடுறாங்களோ அங்கங்கெல்லாம் இருக்கிறார். எத்தனை இடத்துல இருக்கிறார்? அவர் எத்தனை இடத்துல வேணாலும் இருப்பார். இதுதான் அவர் கடவுள் என்பதையே நிரூபிக்கிறது. என்னை நினைச்சு என்னை நம்பி எங்கெல்லாம் கூடுறீங்களோ அங்கெல்லாம் இருக்கிறேன்னு சொல்வதே அவர் கடவுள் என்பதை நிரூபிக்கிறது. இயேசு எங்கேயா தன்னை கடவுள்னு சொன்னார்னு கேள்வி கேட்குறாங்க. இதை சொல்லியிருக்காரையா, என்னை நினைச்சு 2 பேர் கூடனா அவங்க நடுவில் இருக்கிறன்றாரு. கடவுளை தவிர எல்லா இடத்திலும் வேற யாரும் இருக்க முடியாது. இயேசுவை நினைச்சு இயேசுவை நம்பி 2 பேர் கூடனா அவங்க நடுவில் இயேசு இருக்கிறார். ஆமென். ஆமாம். அவர் நானே நானே என்று சொன்ன 7 காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று முக்கியமாக, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் உயிர்த்தெழுதல் கொடுக்குறேன்னு சொல்ல, நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், நானே ஜீவனாக இருக்கிறேன். நான் தான் ஜீவன், என்கிட்ட இருந்தால் ஜீவன் வருது. நான் தான் உயிர், என்கிட்ட இருந்தால் எல்லா உயிருக்கும் உயிர் வருதுன்னு சொன்னார். கடவுளை தவிர வேற யாரும் அப்படி சொல்ல முடியாது. அப்போ அந்த உயிரான தேவன், ஜீவனான தேவன், உயிர்த்தெழுதலான தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து திருவிருந்து அனுசரிக்கும் பொழுது பிரத்யேகமாய் விசேஷமாய் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, திருச்சபையில் உலகமெல்லாம் தப்பான 2 கொள்கை இருக்குது. ஆர்சி, ரோமன் கேத்தலிக் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்க மதத்தினர், அவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. என்னை பொறுத்த அளவுக்கு ஓவராலாக பார்க்கும்போது அவங்க ஒரு மதம். அவங்களுக்கு இயேசுநாதருக்கும் பைபிளுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க பைபிளை பின்பற்றதில்லை. பைபிளை பின்பற்றாத, இயேசுவை பின்பற்றாத யாரும் உண்மையான கிறிஸ்தவங்களே இல்லை. அவங்க வேணால் சொல்லிக்கலாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி. அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை நம்புகிறாங்க. அப்படின்னா என்ன? டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன்னா என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, திருவிருந்தில் அப்பத்தை எடுக்கும்போது அது நிஜமாகவே இயேசுனுடைய நரமாம்சமாக உடம்பாக மாறிடுது அப்படின்னு நம்புகிறாங்க. இது கிறிஸ்தவமாக? பைபிள் அப்படி சொல்லலை. அந்த திராட்சரசத்தை வாங்கும்போது அது நிஜமாகவே பச்சையாக இயேசுவினுடைய ரத்தமாக மாறிடுது, அந்த நேரத்தில் அற்புதமாக மாறிடுதுன்னு நம்புகிறாங்க. இது தப்பு, கள்ள உபதேசம். அதை சாப்பிட்டா வியாதி சுகமாகுதுன்னு நம்புகிறாங்க. அவங்களுடைய ஆராதனைக்கு பேர் பூஜை. அப்படின்னா பலின்னு அர்த்தம். அவங்க மாசுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னா இயேசு ஒவ்வொரு ஆராதனையிலும் பலியிடப்படுகிறார் என்று நம்புகிறாங்க. அதுவும் கள்ள உபதேசம். ஸோ டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்ற உபதேசம் மிகவும் தவறானது. நம்ம அந்த நம்பிக்கையில் செய்வதில்லை. அப்படி செய்வது தவறு. ஒரு திடப்பொருள், ஒரு திரவ பொருள் நம்ம இடத்துல இருக்கிறது, அவ்வளோதான். இயேசுவின் சரீரத்தை நினைவு கூறுவதற்கு ஒரு திடப்பொருளும் நம்முடைய உணவுப் பொருளில் ஒன்று, அவருடைய இரத்தத்தை நினைவு கூறுவதற்கு ஒரு திரவ பொருளும் இருக்கிறதே தவிர அது நிஜமான சரீரமாக இரத்தமாய் மாறுவதில்லை. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தன்னை பின்பற்ற விரும்பின அறகுற மனசோடு அவர் பின்னால் வந்த ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், இது வருபா, நீங்கள் ஏன் என் பின்னால் வரீங்கன்னு தெரியும், சோத்துக்கும் சுகத்துக்கும் தான் வரீங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாரு. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கேன், என்ன இப்படி அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி. அடுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அப்போ கூட போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறார், இது பாருங்க, என் உடம்பை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடித்தாதான் உங்களுக்கு எனக்கு பங்கு, இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு பங்கே இல்லைன்னொடனே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன இது, நரமாம்சம் சாப்பிட சொல்கிறார், இவர் உடம்பு யார் சாப்பிட முடியும், இவர் ரத்தத்தை யார் குடிக்கும், ஒன்றுமே புரியலையே, நல்லா தானே பேசிட்டு இப்படி பேசுகிறாரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, கடினமான உபதேசம், வாங்க போகணும். மற்ற பேர் போயிட்டாங்க.
ஆண்டவர் தன்னுடைய உடம்பை சாப்பிட சொல்லலை, ரத்தத்தை குடிக்க சொல்லலை. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த சரீரத்தில் நான் படப்போகிற பாடுகளினாலே உங்களுக்கு கொடுக்க போகிற ரட்சிப்பை நம்புங்கள். என்னுடைய பாடுகளினால்தான், என்னுடைய கிரியையினால்தான், என்னுடைய கீழ்ப்படியினால்தான், என்னுடைய தியாக பலியினால்தான் உனக்கு பாவ மன்னிப்பு. உன்னுடைய கிரியினால, உன்னுடைய பரிசுத்தத்தினால, உன்னுடைய எந்த செயலினாலும் உனக்கு மன்னிப்பு கிடையாது. நான் சிந்துகிற ரத்தத்தினால தான் உன்னை சுத்திகரிக்க போகிறார் பிதா. உன்னை கழுவ போகிறார், உன்னை நீதிமானாக்க போகிறார், உன்னை பரிசுத்தமாக்க போகிறார். நீ செய்கிற எந்த கிரியினாலும் அல்ல. இதை விசுவாசிப்பது அப்படிங்கிறது தான் புசிப்பது. ஆமென். விசுவாசிப்பது தான் புசிப்பது. இயேசுவினால் மாத்திரம்தான் ரட்சிப்பு. அடுத்து ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அந்த ஆர்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க. அவங்களுக்கு பேர் புராட்டஸ்டன்ட், புரட்சி சபைன்னு பேர். ஆனால் அதுதான் வறட்சி சபையாக இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கிற பாரம்பரியம் 1-2 இல்லை. நான் போன முறை செய்தியில் கூட சொன்னேன், இந்த ஆசீர்வாத தட்டு, அந்த அசன பண்டிகை, அரிப்பின் பண்டிகை, அது இதுன்னு காசு பிடுங்கிறதுக்கு என்னெல்லாம், கல்லா கட்டுறதுக்கு என்னெல்லாம் பிளானுக்கு தான் எல்லாம் சபையில் வச்சுருக்காங்க. பைபிள் படி இது சரியானு பேசுகிறவங்களும் யோசிக்கிறதுல, கேட்குறவங்களும் யோசிக்கிறதுல, உலக அளவில், இந்திய அளவில் பெரிய பெரிய சபைகளாக இருக்கிறாங்க, கோடீஸ்வரங்களாக சொத்துக்களை வச்சுருக்கிறாங்க. அவங்க பைபிளை யோசிக்கிறதே இல்லை. இவங்கெல்லாம் பரலோகம் வருவாங்கன்னு டவுட்டு தான். ஆமென். அப்போ இவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நம்பிக்கைக்கு பேர் கான்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கோ எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பெரும்பான்மையான புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாமே இதை தான் நம்புகிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம கொண்டு வரும்பொழுது அவங்க உண்மையாகவே அந்த அப்பத்து மேலே ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துடுது, அந்த திராட்சை ரசத்து மேலே ஆண்டவருடைய பிரசனம் வந்துடுது. ஆண்டவருடைய பிரசனமும் அப்பவும் கலந்துருக்குது, ஆண்டவருடைய பிரசனமும் திராட்சரசமும் கலந்துருக்குது. அதுவும் தப்பு. நல்ல கவனிங்க. கட்டடத்துக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவே இல்லை. கட்டடம் சபையே இல்லை. கட்டடத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு இயேசுனார் வரப்போகவில்லை. உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, நம்முடைய ஆவிக்காக, நம்முடைய உண்மையான மனுஷனுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உங்களை என்னையும் உருமாற்றம் அடைய செய்து நம்மை அழைத்து செல்லத்தான் இயேசு வரப்போகிறார். நீங்களும் நானும் தான் சபை. அல்லேலூயா. இப்போ பிரசன்னம் அப்பத்தின் மேல் இறங்க வேண்டிய அவசியமும் இல்லை, ரத்தத்தின் மேல் அல்லது திராட்சரசத்தின் மேலே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரசன்னம் உங்கள் மேலே, என் மேலே தான் இறங்க வேண்டும். நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாக இருப்பேன் தான் ஆதி முதல் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ இவங்க நம்புறதும் தப்பு தான். இப்போ நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மத்தியில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். அந்த அப்பமாக தான் இருக்குது, அந்த திராட்சரசமாக தான் இருக்குது. அது ஒரு அடையாள பொருள் தான். ஆனால் கர்த்தர் விசேஷமாக நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். நம்முடைய துதிகளின் மத்தியில் இருக்கிறார், நம்முடைய ஆராதனையின் மத்தியில் இருக்கிறார், நம்முடைய தொழுகையின் மத்தியில் இருக்கிறார், நம்முடைய அன்பின் மத்தியில் இருக்கிறார், நம்முடைய பாசத்தின் மத்தியில் இருக்கிறார், நம்முடைய பக்தியின் மத்தியில் இருக்கிறார், நம்முடைய நன்றி உள்ள உள்ளத்தின் மத்தியில் இருக்கிறார். நம் நடுவே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம், embodied presence of the Lord among our praise and worship. நம்முடைய துதிகள் மத்தியிலே, நம்முடைய ஆராதனை மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம சீக்கிரம் முடிக்கணும், ரியல் கம்யூனியன் வித் த லார்ட் ஜீசஸ். இயேசுவோடு கூட ஒரு உண்மையான நேரடியான ஐக்கியம். நல்ல கவனிங்க. பாஸ்டர் ஜெயக்குமார் வந்திருக்கிறார். நான் அவரை ஃபோட்டோவில் பார்த்தேன். பாஸ்டர் ஜான் விமல் அவரை குறித்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. இப்படி ஒரு தாராள மனசோடு நமக்கு இடத்த கொடுத்து, நமக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்து, உரிமை கொடுத்து, இப்போ ஏசியும் போட்டு பாருங்கள், சவுண்ட் ப்ரூஃப்லாம் போட்டு எவ்வளோ சுதந்திரமாக சொந்தமாக நம்ம வச்சுருக்கிற மாதிரி பயன்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லைங்களா? அப்போ இவர் இன்றைக்கி ஜெயக்குமார் பாஸ்டர் நம்ம கூட இருக்கிறார். நான் அவரை நேராக பார்த்தேன், எனக்கு ஃபோட்டோவில் பார்த்த முகம் தெரிஞ்சவொடனே சிரித்தேன், ஸ்தோத்திரம் போட்டேன். மறுபடியும் வந்த பிறகு இன்னொரு ஸ்தோத்திரம் போட்டேன். ஒரு சந்தோஷம் தானே. நம்ம ஊரில் 9 வாட்டி டாட்டா கட்டுவோம்ல, அது மாதிரி தான். ஒரு அன்பு பாசம் தானே. அவர் பக்கத்தில் இருக்கிறார், நான் அவரை பார்க்குறேன், அவர் என்னை பார்க்குறாரு, நான் பேசுகிறேன், அவர் பேசுகிறார். மறுபடியும் நாங்கள் 2 பேர் கை கொடுத்துக்கிட்டோம். நேரடி, வெரி பர்சனல், இன்டிமேட் ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், நேரடியான ஒரு ஐக்கியம். அதை போல உருவம் இல்லாமல் இருந்தாலும், ஆவி வடிவத்தில் உயிர்த்தெழுந்த உருமாற்றம் அடைந்த வடிவத்தில் இயேசு இருந்தால், நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் திருவிருந்து நேரத்தில் அவர் நம்ம கூட டேபிளில் இருக்கிறாரு. அல்லேலூயா. there is a real direct personal intimate specific fellowship with Jesus in communion.
திருவிருந்து எடுக்கும் பொழுது மாத்திரமல்ல, நம்ம சபையாய் கூடி வரும்பொழுது இயேசுவோடு ஒரு நேரடி உறவில், நேரடி தொடர்பில், நேரடி அனுபவத்தில் வருகிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். டேபிள் போட்டிருக்கு, அந்த பக்கம் இயேசு உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் பேசி, 2 பேரும் பாசமாக ஒரு அப்பத்தை பிட்டு ஆளுக்கு பாதி சாப்பிட்றோம். அதுதாங்க உண்மையான திருவிருந்து. அல்லேலூயா. நிச்சயமாக நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு நம் நடுவில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஊழியக்காரர் யாராக இருந்தாலும் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளம் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே பக்கத்தில் நின்று, உனக்காக நான் அடிபட்டதை மறந்துடாதப்பா, இந்தப்பா நினச்சி சாப்பிடுப்பான்னு அவர் நம்மோடு கூட சேர்ந்து சாப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆமாம், திராட்சரசத்தை குடிக்கும் பொழுது உனக்காக நான் ரத்தம் சிந்தினதை மறந்துடாதப்பான்னு சொல்லி அவர் நம்மோடு கூட வந்து திராட்சரசம் குடிக்கிறார், நாம் அவரோடு குடிக்கிறோம். There is a real direct personal communion with the Lord Jesus himself. அவரோடு நேரடியாக நம்ம ஐக்கியப்படுகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கலாம். யோவான் 14:23. சீக்கிரமாக படிச்சிடலாம், 3க்கு தான் வந்துட்டு இன்னும் 4 பாயிண்ட் இருக்கு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய தங்கியிருப்போம். என்ன அர்த்தம்? சாப்பிடுவோம், பேசுவோம், பழகுவோம், ஒன்றா ஐக்கியமாக இருப்போம். அல்லேலூயா. இது பிரத்யேகமாய் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம் என்னென்னா கம்யூனியன் டைம். அதனால தான் கம்யூனியன் சர்வீஸ் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அப்படின்னா மற்ற சர்வீஸ் மிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எந்த சர்வீஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். இயேசுநாதரை மிஸ் பண்ணக்கூடாது. இயேசுநாதரை மிஸ் பண்ணலாமா? அவரை நாம் கூடி வரும்பொழுதெல்லாம் அவரை சந்திக்கிறோம், அவரை சிந்திக்கிறோம். ஆமென். அவரை அறிந்து கொள்கிறோம், அவரில் வளருகிறோம். ஆமாம், அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ரைட். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18 19, 22 24. நான் ஏற்கனவே வேலூர் திருச்சபையில் காலை ஆராதனையில் அதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். சபையாக கூடி வரும்பொழுது நம்ம எங்கே வரோம்? சாதாரண விஷயம் இல்லைங்க சபை கூடுதல் என்பது. அது வீட்டில் கூடினாலும், ரோட்டில் கூடினாலும், மேட்டில் கூடினாலும், காவாயில் கூடினாலும், ஆத்தங்கரையில் கூடினாலும், நீங்கள் எங்கே கூடினாலும் சபை கூடி வருதல் என்பது ரொம்ப பரிசுத்தமான ஒரு விசேஷமான ஒரு காரியம். நான் என்ன சொல்வேன்னா, சர்ச் கேதரிங், church assembly is the most important and most sacred gathering. Heaven and earth coming together in Jesus. பரலோகமும் பூலோகமும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக கூட்டப்படுகிற இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு கூடுகை, மிக பரிசுத்தமான ஒரு கூடுகை. வாசிக்கலாமா? எபிரேயர் 12 22 24 வரை 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பரம எருசலேமினிடத்திற்கும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவதூதர்களுடைய கூடுகைக்கும் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் இயேசுவினிடத்திற்கும் புது உடன்படிக்கை மஸ்தியர். புது உடன்படிக்கை பற்றி ஜான் பாஸ்டையா பேச போகிறாங்க. ஆயத்தமாக இருங்க. ஒரு பெரிய சீரியஸ் மெசேஜ். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை உள்ள வித்தியாசத்தை பேச போகிறாங்க. நம்ம கூடி வருகிறோம். நம்ம கூடி வருகிறது, சபையாக கூடி வருகிறது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள். பரலோகமும் பூலோகமும் ஒன்றா கூடி வருது. பரலோகத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அது எவ்வளவு உன்னதமானதோ, உச்சிதமானதோ, சிறந்ததோ, அற்புதமானதோ, அதிசயமானதோ, ஆச்சரியமானதோ, நிஜமானதோ, அதற்கு நிகரானது சபையாக கூடி வருவது. அதை விட கொஞ்சம் கூட இது கம்மி கிடையாது. ஏனோ தானே இருக்கக்கூடாது. இயேசுநாதரை சந்திக்கிற கூடுகை தான் சபை கூடுகை. ஆமென். அப்போ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா வரணும், எவ்வளோ வாஞ்சியாக வர முடியுமோ வரணும், அது மிஸ் பண்ணாமல் வரணும். சரிங்களா? அப்போது தேவனுடைய பிரசனத்தில் நம்மளோட சேர்ந்து ஆயிரமான தேவதூதர்கள், நீதிமான்களின் ஆவிகள் எல்லாம் கலந்துருக்காங்க பாருங்கள். அது 12ஆம் அதிகாரத்தில் 18 19 வசனம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க. பழைய ஏற்பாட்டில் கிட்ட போகக்கூடாது, தொடக்கூடாது, அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம தாராளமாக வருகிறோம். ஸோ 3வது விஷயம், இயேசுவோடு கூட நேரடியான ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நம்ம வருகிறோம். 4வது விஷயம், ரியல் கம்யூனியன் வித் ஒன் அனதர். அப்போஸ்தலர் 2:42, ஒருவரோடு ஒருவர் நேரடியான உண்மையான ஒரு ஐக்கியம். யாரெல்லாம் சபையில் அங்கத்தினராக இருக்கிறாங்களோ, உள்ளூர் திருச்சபையில்
உலக அளவில் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். சொல்லுங்கள், உலக அளவில் நாம் ஒரே குடும்பம். See, the local church, a local church is the visible image of the invisible universal church. நல்ல கவனிங்க. காண முடியாத பிதாவாகிய ஆவியாகிய தேவனுடைய காணக்கூடிய வடிவமாக இயேசு கிறிஸ்து குமாரனாகிய கர்த்தர் வந்தார். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி. ஏன்னா பிதாவை பார்க்க முடியாது, என்னை பார்த்தீங்கன்னா அவரை பார்த்த மாதிரி. அதே போல் உலக அளவில் இருக்கிற திருச்சபையை நாம் காண முடியாது, உலக அளவில் இருக்கிற எல்லா சீசர்லையும் ஒரே இடத்துல கூட்ட முடியாது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் உள்ளூர் திருச்சபை. அப்போ இந்த உள்ளூர் திருச்சபை ரொம்ப முக்கியம். உள்ளூர் திருச்சபை கூடி வருது. இங்கே ஒவ்வொரு சீஷரும் முக்கியம். ஒவ்வொருத்தரையும் நம்ம முகத்தை பார்க்கணும், வாழ்த்தணும், வரவேற்கணும், சமாதானம் சொல்லணும், உற்சாகப்படுத்தணும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த கூடுகையில் என்ன வேலை செய்ய முடியுமோ, சேவை செய்ய முடியுமோ செய்யணும். சேர் எடுத்து போடுறதோ, இல்லை தண்ணி கொடுக்குறதோ, விசாரிக்கிறதோ, இல்லையா ஒரு செருப்புங்களை ஒழுங்காக அடுக்கிறதோ, எல்லாமே இவர்களுக்கு எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள். ஸோ ஒரு நேரடியான சீசருடைய ஐக்கியத்தில் சபை கூடுகையில் நாம் வருகிறோம். ஆதி திருச்சபையில் அவங்க எப்படி இருந்தாங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் போய்க்கலாம், நம்ம அண்ணன் தான், நம்ம சர்ச்சு தான், நம்ம சபையில் முக்கியமானவங்க, அப்படிலாம் இல்லை. எதையுமே மிஸ் பண்ணுறதில்ல. ஜெபத்தை மிஸ் பண்ணுறதில்ல, கூடி வருகிற ஐக்கியத்தை மிஸ் பண்ணுறதில்ல, அப்போஸ்தலருடைய அல்லது ஊழியர்களுடைய உபதேசத்தை மிஸ் பண்ணுறதில்ல, அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பம் பிக்கிறது ஐக்கியத்தை மிஸ் பண்ணுறதில்ல, அனுசரித்தார்கள். மரியன் உபதேசியார்னு ஒருத்தர் இருந்தார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, இன்னும் 2-3 மாவட்டங்கள் சேர்த்து அந்த காலத்தில் திருநெல்வேலி மாவட்டம், அதில் பல இடங்களில் ஊழியர் செஞ்சார். ஒரு உதவி ஊழியர், உபதேசியார்னு சொல்லுவாங்க. 7000 பண்ணைன்ற இடத்துல ஒரு முறை ஊழியர் செய்யும்போது அங்கே இருக்கிற ஒரு மூத்த சபை விசுவாசி, பராமரிப்பு வேலை செய்கிறவர், மூப்பர்னு சொல்லுவாங்க. சபை ஊழியர் அல்ல, பராமரிப்பு பணிகளுக்கு பொறுப்பாளர். அவருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு, ஏதோ சில கருத்துக்கள் ஒத்துக்கலை. அப்போ இவர் வந்திருக்கார் மறுபடியும் அவங்க ஏரியா ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு அவர் சபைக்கு வராமல் நின்றுட்டார். அவங்க இந்த மரியன் உபதேசருக்கு மேலே இருக்கிற முக்கியமான ஊழியக்காரர், போதிக்கிறவர், சபையினுடைய பொறுப்பான ஊழியக்காரர், அவர் வரும்பொழுது திருவிருந்து ஆராதனை பண்ணுவாங்க. மாதம் ஒரு முறையோ, சில டைம் 3 மாதம் கூட ஆகலாம். அப்போ திருவிருந்து ஆராதனை அன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. இவருக்கும் மரியன் உபதேசருக்கும் ஞானப்பிரகாசம் என்ற மூத்தவருக்கும் மனக்கசப்புகள். இப்போ ஞானப்பிரகாசம் மரியன் வந்திருக்கிறாரு, நான் போக மாட்டேன் திருவிருந்து ஆராதனைன்னு வீட்டிலே இருந்துட்டார். ஜனங்க வராங்க, ஆரம்ப ஜெபம், பாட்டு நடக்குது, ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டே இருக்கிறார் மரியன் உபதேசியார். அவர் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடியவர். இடையில் அவருக்கு தொழுநிலை வந்துருச்சு, ஆனாலும் மருந்து எடுத்துக்கொண்டு அதை பொருட்படுத்தாமல் கடினமாக இரவும் பகலும் உழைச்சவர், ரொம்ப சேவை செஞ்சவர், ரொம்ப முன்னுதாரணமாக வாழ்ந்தவர். ஞானப்பிரகாசம் நிச்சயமாக திருவிருந்து ஆராதனைக்கு வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கார். அவர் வரவே இல்லை. பாட்டு நடந்துகிட்டே இருக்குது, திருவிருந்து அனுசரிக்க போகிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், நல்லா பாடக்கூடியவர், வயலின் கருவி வாசிக்கக்கூடியவர், அதை எடுத்துக்கிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டார். இவர் வர்றாருன்னு தெரிஞ்சுட்டு அவர் கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்துக்கிறார் கோச்சிங். சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து திருவிருந்து அனுசரிக்கிறது சரியே கிடையாது, கர்த்தருக்கு மகிமையே கிடையாது. இவர் போயிட்டு அவரை கூப்பிட்றாரு, வாப்பா கர்த்தருடைய பந்தியில் வாப்பா சகோதரன். அந்த பாட்டை அப்பவே எழுதுறார். ஆண்டவர் ஆவியானவர் அவர் கொடுக்குறார். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, அப்படியே பாடுறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானப்பிரகாசத்துடைய இருதயத்தில் இறங்கி மனசை உருக்கி தாழ்மையை கொடுத்து மன்னிப்பு கேட்க வச்சு அவர் கதவு திறந்து வந்து என்னை மன்னிச்சிருங்க, வாங்க நம்ம ஒன்றா திருவிருந்தில் பங்கு பெறலாம் என்று சொன்னார். ரைட்டுங்களா? ஒருத்தரோடு ஒருத்தர் ஐக்கியப்படாமல், பேசிக்காமல், பழகாமல், மன்னிக்காமல், விட்டு கொடுக்காமல், மனசில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளை வச்சுக்கிட்டு, ஏதாகிலும் ஒரு குறையை வச்சுக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம், இது செட் ஆகாது, இது சீர்படாதுன்னு நம்மளே நினச்சிக்கிட்டு திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. இது நாம் நேரடியாய் ஒருவரோடு ஒருவர் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புரவாகக்கூடிய, ஐக்கியமாகக்கூடிய ஒரு நேரம். அல்லேலூயா. ஏசுனார் பக்கத்தில் டேபிள் இருக்கிறாரு. நம்ம சகோதரன் வயசில் மூத்தவரோ சின்னவரோ அவர் என்ன பொறுப்பில் இருக்கட்டும், இது மன்னிக்கிற நேரம், இது ஒப்புரவாகிற நேரம், இது ஒன்றாகிற நேரம், இது ஐக்கியமாகிற நேரம். நாம் ஒன்றாக இருப்பது போல பிதாவே பரிசுத்த ஆவியானவரும் நீங்களும் நானும் ஒன்றாக இருப்பது போல் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரே, ஜெபித்தாரே, காலையில் செய்தியில் வேலூரில் கேட்ட சத்தியம், அது நிறைவேறக்கூடிய முக்கியமான நேரம் திருவிருந்து நேரம். இன்னைக்கு இப்போ நம்ம ஒப்புரவாகாமல் இன்னும் கசப்போடு, வேறு கருத்து வேறுபாடுகளோடு, வேறு தப்பான சிந்தனைகளோடு இங்கிருந்து போவோம் என்றால் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம், மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நேரடியாய் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படக்கூடிய ஒரு நேரம்.
ஐந்தாவதாக, இட் இஸ் அ ஹோலி கப், இது பரிசுத்தமான பாத்திரம். 1 கொரிந்தியர் 10:21 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நாட் பார்டேக்கிங் இன் போத் கப்ஸ். படிங்க. ரெண்டு பாத்திரத்தில் வாய் வைக்கக்கூடாது. இது பரிசுத்தமான பாத்திரம். சொல்லுங்க, பரிசுத்தமான பாத்திரம். நல்லா கவனிங்க. விக்கிரக ஆராதனை, தவறான தொழுகை, தவறான நம்பிக்கை, பாரம்பரியம் உள்ள இடத்துலையும் போய் உட்கார்ந்துக்கிட்டு கவனிங்க, கலந்துக்கிட்டு அங்கேயும் சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயும் சாப்பிடக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், கத்தோலிக்க சபையில் போய் உட்கார்ந்து அங்கேயும் திருவிருந்து எடுத்துக்கிட்டு இங்கேயும் எடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவேன். ஏன்? அவங்களுக்கு இயேசுவே கடவுள்னு புரியலையே, இயேசுவுக்கு மேலே மரியாதை வச்சிட்டு இருக்காங்களே, அது தப்பு. சிலை செய்யக்கூடாதுன்னு புரியலையே, சிலையை வச்சிட்டு இருக்காங்களே, அது தப்பு. இயேசுநாதர் பலியிடப்படுறாரு நம்பிட்டு இருக்காங்களே, அந்த பலியில் நீ உட்கார்ந்துனா அது தப்பு. அப்போ உலகத்தாருடைய விக்கிரகாராதனை பலியிலையும் கலந்துக்க கூடாது. தவறான பாரம்பரியமான வேதத்துக்கு புறம்பான கள்ள உபதேச சபையிலையும் பங்கு பெறக்கூடாது. உலகத்தை மக்களோடு ஒப்புரவாகி உலகத்தினுடைய பாவத்திலும் பங்கு பெறக்கூடாது. பரிசுத்தமாய் இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். ஊரெல்லாம் சுற்றிட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு உலக மக்கள் வாழற மாதிரி வாழ்ந்துட்டு எல்லாரும் கூட ஜாலி பண்ணிட்டு மாம்சமும் மனதும் விரும்பினதை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டு இப்படியெல்லாம் பாவத்தில் பங்கு வச்சுக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு அந்த அழுக்கு வாயோட அந்த அழுக்கு கையோட இங்கே வந்து திருவிருந்திலும் துணிகரமாய் பங்கு பெறக்கூடாது. நீ பங்கு பெறவே கூடாதுன்னு சொல்லல, மனம் திரும்பிடு, ஒப்பு கொடுத்து விடு, துப்புரவாகி விடு. இது சரியான நேரம் என்று தான் சொல்லுகிறோம். தேவ பயத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் இங்கே திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். ஏன்னா இயேசுநாதரோட ஒரே கப்பில் வாய் வைக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறுகிறோம். அவரும் குடிக்கிறாரு, நாமும் குடிக்கிறோம். அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது. அவருடைய சிலுவை தியாகத்தை, அவருடைய பிராயச்சித்தத்தை அவமானப்படுத்தக்கூடாது. இது பரிசுத்த பாத்திரம். அல்லேலூயா. ஆமாம், சபை என்பது பரிசுத்த மக்களுடைய கூடுகை. உலகம் அசுத்தமான ஒரு உலகம். அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இங்கே வந்து திருவிருந்து எடுக்கக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ண, ஒரு தீர்மானம் எடுக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன், உலகத்தோடு சேர்ந்து வாழ மாட்டேன். ஆவியானவர் நமக்கு உணர்த்தும்படி கேட்கணும். ஆவியானவர் உணர்த்துகிற பாவ பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பிட்டு ஒப்பு கொடுத்துட்டு அர்ப்பணிச்சுட்டு திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. நாம் உலகத்தை விட்டு பிரிந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆறாவதாக, எக்ஸாமினிங் அவர் செல்ஸ். இட் இஸ் அ டைம் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது பரிசுத்தத்திற்கான நேரம். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அதனால் இது நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டியதனால பரிசுத்தமாக நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11:27 சொல்லப்படுகிறது. நம்ம வழக்கமாக திருவிருந்துக்கு வாசிக்கிறது தான். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். இன்னொரு நாளைக்கு நம்ம அதை டீட்டெயிலாக படிக்கலாம். 1 யோவான் 5:11-13 வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது கனிகூடாத மரங்களை அவர் வந்து கத்தரிக்கிறார், சுத்திகரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது பரிசுத்தமாவதற்கான நேரம். நல்ல கவனிங்க. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திட்டார், மறிச்சிட்டார், நம்மளை பரிசுத்தம் ஆக்கிட்டார். அது பொசிஷனல் சாங்டிஃபிகேஷன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நமக்குள்ள குறைகள், பாவங்கள், தவறுகள் மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பாவத்தன்மையினால். அப்படி ஏதாகிலும் நடந்திருந்தால் அவைகளை அறிக்கை செய்து நாம் ஒப்புரவாக வேண்டிய, பரிசுத்தத்தில் பூரணமாக வேண்டிய, ப்ராக்டிக்கல் சாங்டிஃபிகேஷனில் வளர வேண்டிய நேரம் திருவிருந்து நேரம். அல்லேலூயா. மனைவி மேலே கோபமாக பேசியிருப்போம், மரியாதை இல்லாமல் பேசியிருப்போம், கணவரை மதிக்காமல் இருந்திருப்போம், அம்மாவை மதிக்காமல் இருந்திருப்போம், பணத்தை வீணாக செலவு பண்ணியிருப்போம், வார்த்தையில் ஒழுக்கமாக இல்லாமல் இருந்திருப்போம், பாஸ்டருக்கு இப்படி இருந்திருப்போம், வேலை செஞ்ச இடத்துல பரிசுத்தமாக நேர்மை இல்லாமல் இருந்திருப்போம், பொய் பேசியிருப்போம், பொய் கணக்கு எழுதியிருப்போம். இவ்வளோ பண்ணவங்கள கிறிஸ்தவன்னா வாய்ப்பு இருக்கிறது. மாம்சத்தில் தான் வாழறோம், தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே அந்த லிஸ்ட்டு கூட்டிகிட்டே போகக்கூடாது. நம்மில் பாவமில்லை என்று சொல்லுவோம்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். பாவத்தன்மையினால் பாவ சிந்தனைகள் கூட வந்திருக்கலாம், கோப சிந்தனைகள் கூட வந்திருக்கலாம், பொய் பேசியிருப்போம், பொய் கணக்கு எழுதியிருப்போம். இவ்வளோ பண்ணவங்கள கிறிஸ்தவன்னா வாய்ப்பு இருக்கிறது. மாம்சத்தில் தான் வாழறோம், தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே அந்த லிஸ்ட்டு கூட்டிகிட்டே போகக்கூடாது. நம்மில் பாவமில்லை என்று சொல்லுவோம்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். பாவ சிந்தனைகள் கூட வந்திருக்கலாம், கோப சிந்தனை வந்திருக்கலாம், பெருமை சிந்தனை
சிந்தனை வந்திருக்கலாம், அடுத்தவங்களை உயர்வா தாழ்வா நினைச்சிருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே ஆராய்ந்து பார்த்து தகுதியாக அர்ப்பணிப்போடு நாம் பங்கு பெற வேண்டும். அதெல்லாம் அறிக்கை பண்ணிடணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதை நாமே பரிசோதித்து வாழ வேண்டிய ஒரு நேரம். இஃப் யூ ஆர் நாட் சேஞ்ச்டு, யூ ஆர் நாட் சேவ்டு. நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்குன்னா உனக்குள்ள மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் வளரும், அந்த மாற்றம் தொடரும். மாற்றமே இல்லை, நாற்றம் தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக பிரச்சனைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நம்ம உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போவதும் இல்லை. இங்கே பாருங்கள் 28, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, யாராக இருந்தாலும் சரி சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சோதித்தறிவதற்கான மிகச்சிறந்த நேரம் திருவிருந்து நேரம். அனுதினமும் சோதித்தறியணும். ஒவ்வொரு நாளும் படுக்கிறது முன்னால் கணக்கு முடிக்கணும். ஆண்டவர்கிட்ட சோதித்தறிந்து அந்த நாளுக்குரிய கணக்கு ஒப்பு வச்சுட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அர்ப்பணித்து தூங்கணும். ஆனால் சிறந்த நேரம் திருவிருந்து நேரம். 29, எனைத்த நாளில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இந்த ஆக்கினை தீர்ப்பு தண்டனை தீர்ப்பு அல்ல, ஆக்சுவலாக நியாய தீர்ப்பு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனராக இருக்கிறீர்கள், வியாதியாக இருக்கிறீர்கள், நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள், மரித்தும் போயிருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். நாம் நியாயந்திருக்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக நரகத்தில் தள்ளப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சிச்சை சொல்லுங்கள், சிச்சை. நம்மளை ஆண்டவர் கண்டம் பண்ண மாட்டார், ஆனால் சேஸ்டைஸ் பண்ணுவார். நான் ஏற்கனவே சொன்னேன் போன வாரத்தில், ரட்சிக்கப்பட்டவர்கள் சிட்சிக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் பட்சிக்கப்படுகிறார்கள். ரைட்டுங்களா? அப்போது ஆண்டவரிடத்தில் நம்ம பரிசோதித்து நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு, இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாகனா கூட திருவிருந்துக்குள்ளே சாரி கேட்டு நம்ம ஒப்புரவாகி திருவிருந்து பெற வேண்டும். நிறைய பெருமை இருக்குது மனுஷங்களுக்கு, ரொம்ப பெருமை. எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறேன், நான் அவங்கள விட ரொம்ப பெரிய கரெக்டாக இருக்கிறேன், இப்படி இருக்குது. C.H. ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, பெரிய ஊழியக்காரர், சாகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் கூட பெருமை போராடுமா. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பாருங்கள். பெருமையான காரியங்கள் இருந்தால் உடனடியாக மனம் திரும்புங்கன்னு சொல்கிறார். கடைசியாக 7வதாக, we are proclaiming the death of Jesus, proclaiming the gospel to everyone gathered there. இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் மறுபடியும் சுவிசேஷத்தை ஞாபகப்படுத்துகிறோம். நாம் கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் அல்லது அவருடைய வருகையை தெரிவிக்கிறோம். அவருடைய பிரதான கட்டளை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அதற்கான சரியான நேரம் இது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். லூக்கா 22:16 இயேசு சொல்கிறார், நான் மறுபடியும் பிதாவினுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது உங்களோடு கூட இந்த திருவிருந்து நான் அனுசரிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அது வரைக்கும் நான் இதை அனுசரிக்க மாட்டேன், இதான் கடைசி, உங்களோட நான் செய்கிறேன்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன தெரிவிக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிக்கை செய்கிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மரணத்தை சபைக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு தெரிவிக்கிறோம். இதை அனுசரிப்பது மூலம் உலகத்திற்கும் சுவிசேஷத்தை தெரிவிக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் வருகையை ஞாபகப்படுத்துகிறோம். ஆமேன். இன்றைக்கி போகும்போது நம்ம மறக்காமல் மாறனாத்தான் சொல்லிட்டு போகணும். அல்லேலூயா. அதனால் கம்யூனியன் அப்படிங்கிறது நான் முடிக்க போகிறேன். கம் இன் யூனியன். கம்யூனியன் என்ன அர்த்தம்? கம் இன் யூனியன். ஐக்கியத்துக்குள்ளே வாங்க, ஒரு மனதுக்குள்ளே வாங்க, ஒற்றுமைக்குள்ளே வாங்க, ஏக சிந்தைக்குள்ளே வாங்க, சமாதானமாக வாங்க, சகோதரத்துவத்துக்குள்ளே வாங்க, சமத்துவத்துக்குள்ளே வாங்க, பரிசுத்தத்துக்குள்ளே வாங்க, கர்த்தருக்குள்ளே பூரணமாக முதிர்ச்சிக்குள்ளே வாங்க என்று அழைக்கக்கூடிய அந்த அழைப்பும் அதில் இணையக்கூடிய இணைப்பும் அதை வாழக்கூடிய வாழ்க்கையும் தான் கம்யூனியன். ஆமேன். பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியோடும் அவரை விசுவாசிக்கிற திருச்சபையோடும் எந்த கலங்கமும் இல்லாமல் பரலோகத்தில் போய் வாழ்வதை பூலோகத்திலே நம்ம பயிற்சி பண்ணக்கூடியது தான் கம்யூனியன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. சிலுவை பலியை நினைத்து பார்க்கிறோம். அவருடைய விசேஷமான பிரசன்னத்தை விசுவாசிக்கிறோம். உண்மையான ஒரு ஐக்கியத்தில் நேரடியாக இயேசுவோடு நாம் உணவருந்துகிறோம். உண்மையான ஒரு ஐக்கியத்தில் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி ஐக்கியப்படுகிறோம். பரிசுத்தமான பாத்திரத்தில் இயேசுவோடு பங்கு பெறுகிறோம். நம்முடைய பாவங்களை, குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து ஒப்புரவாகி பரிசுத்தமாகிறோம். அவருடைய வருகையை, அவருடைய 2ஆம் வருகையை தெரிவிக்கிறோம். அவருடைய மரணத்தையும் அவருடைய சுவிசேஷத்தையும் நினைவு கூறுகிறோம்.
இந்த செய்தி தெரியாத மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். நாம் தொடர்ந்து திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.